ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். 2016ஆம் ஆண்டின் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எபிசோடில் என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்தினுடைய டீசர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திரைப்படம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. காரணம் என்னவென்றால் முதன்முறையாக கௌதம் வாசுதேவ் மேனன் அண்டு தனுஷ் 2 பேரும் இணைகிறாங்க. இந்த காம்போ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்துக்கு இயல்பாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த டீசரை ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, சிம்பு அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு தனுஷ் உட்கார வச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம சிம்புவோட நரேட்டிவ் ஸ்டைலில் ஒரு 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 பொண்ணை காப்பாற்ற போய் அவர் படுற துன்பங்களை இப்போ தான் நம்ம பார்த்தோம். நாம் கூட கௌதம் படத்தில் செகண்ட் ஹாஃபில் இப்படி லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றத கூட விமர்சனத்தில் சொன்னோம். பட் இப்போ திரும்ப அதே மாதிரியான என்ன சொல்கிறது, அதே தட்டில் அதே இட்லி அதே கெட்டி சட்னி வச்ச மாதிரி தான் இந்த திரைப்படத்தினுடைய டீசர் இருக்குது. என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படின்னு ஒரு டைட்டில். அந்த டைட்டிலுக்கு ஆப்டாக ஃபஸ்ட்டு டயலாகே அப்படி தான் வச்சுருக்காரு. எப்படின்னா இதுவும் நரேட்டிவ் ஸ்டைல். என்னென்னா சிம்புவுக்கு பதில் தனுஷ் என்ன சொல்கிறாருன்னா, 50 செகண்டில் இந்த துப்பாக்கியிலேருந்து என்னை நோக்கி ஒரு தோட்டா பாய போகுது அப்படின்றாரு. மேகா ஆகாஷ் இந்த திரைப்படத்தில் ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணை நான் பார்த்தது தப்பு, பழகினது தப்பு, பேசுனது தப்பு அப்படின்ட்டு அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு சிக்கல்கள் தான் இந்த திரைப்படத்துடைய கதையாக இருக்கக்கூடும் நினைக்கிறேன். அதில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10 நாளில் என்னை கூட்டிட்டு போ அப்படின்றப்ப ஏதோ ஒரு விஷயத்திற்காக இந்த பெண்ணை அங்கே விட்டுட்டு வராரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ஒரு மிஷன் நீ கம்ப்ளீட் பண்ணால் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடு அப்படின்றப்ப ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்கிறேன், என்னை 10 நாள் நீ கூட்டிட்டு போ அப்படின்னு தைரியமாக சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அதை ஃபீல் பண்ண தோணுது. ஸோ அதன் பிறகு இன்னொரு டயலாக் சொல்கிறாங்க. அதே மேகா ஆகாஷ் சொல்கிறாங்க, என்னென்னா என்னை தயவுசெய்து இங்கேருந்து கூட்டின்னு போயிடு, இல்லைனா மேலேருந்து கீழே செத்துருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ஹியூமன் டிராஃபிக்கிங் அந்த மாதிரியான ஜேர்னரில் எடுத்த படமா, இல்லை கௌதமுடைய கிளிஷேவாக ஒரு பெண், அழகான பெண், காதல் வயப்படுதல், அந்த பொண்ணை சுற்றி வர்றது, அதுக்கு பிறகான பிரச்சனைகள், இதெல்லாம் மீறி இந்த திரைப்படம் எந்த கருத்தை முன்வைக்கின்றது, இந்த திரைப்படத்துடைய பேக்ட்ராப் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த திரைப்படத்திற்கான மியூசிக் டைரக்டர்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கான சினிமோட்டோகிராஃபி ஜோமன் டி ஜான் அவர் தான் அந்த திரைப்படத்திற்கான சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. பட் அதே ஸ்டைல், அதே மேக்கிங், அதே லவ் மூட், பட் பேக்ட்ராப் தான் என்னன்னு தெரியல. அதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். தனுஷ் 2 விதமான பார்ட்டை பண்ணியிருக்காரு. ஒன்று காலேஜ் போகிற மாதிரி ஒரு சீன் வருது, இன்னொன்று ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ஷன். இதில் லேகா, அதாவது ஹீரோயின் மேகா ஆகாஷ் ஆர்டிஸ்டாக நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரவன்லேருந்து இறங்கி வர்றப்ப பின்னாடி டச் பாய் இறங்கி நடந்து வர மாதிரி ஒரு ஷாட் இருக்குது. ஸோ இதுவே நிறைய என்ன சொல்கிறது ஆர்வத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லை, ரகு ப்ளீஸ் ஹெல்ப் மீ, என்னை இங்கேருந்து இட்டுன்னு போயிடு, இல்லைனா மேலே கீழே சேர்த்துருவேன் அப்படின்ட்டு அவங்க ஏதோ மிகப்பெரிய டார்ச்சர் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் இதில் அந்த டைலாக் மூலமாக நமக்கு காண முடியுது. இந்த டீசரோட எண்டில் ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி ஒரு டைலாக்கு, இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதுக்கு இவனுங்க யார், அவன் இறங்கி அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ரௌத்ரமான கோபத்தோடு இந்த டீசர் நிறைவு பெறுகின்றது. பட் ஒரே மாதிரியான டைப்பான படங்களை அவர் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே பத்திரிகையாளர் வைக்கும்பொழுது அப்போ அவர் சொன்னார், என் படம்ன்றது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பீரஷ் நீங்கள் படம் பார்த்தா கூட என் படம் அது தெரியணும் அப்படின்னு அதுக்கு ஒரு கோவத்தோடு ஒரு நக்கலாகவே அந்த பதிலை முன் வச்சார். பட் ஒரே மாதிரியான, ஏன்னா அவர் ஏன்னா நரேட்டிவ் ஸ்டைல் ஓகே, அதெல்லாம் கதை சொல்கிற விதம்லாம் ஓகே, பட் ஒரே மாதிரி ஸ்டைலில் வர்றது இப்படியே போனால் போர் அடிச்சிடும் அப்படின்றதும் அவருக்கு தெரியாதது கிடையாது. பட் இந்த படத்தை நம்ம பார்க்கும்பொழுது அச்சம் என்பது மடமையாடனுடைய செகண்ட் வெர்ஷன் மாதிரி என்னை நோக்கி பாயும் தோட்டாவும் இருப்பதில் மாற்று கருத்தில் என்ன சொல்ல முடியும். எனிவே அவர் ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஒரு குட் கிரியேட்டர். என்னை பொறுத்தவரையிலையும் கௌதமுடைய படத்தில் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட், எப்பயுமே சொல்கிற படம் நிச்சயமாக சொல்லுவேன், எழுதி சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன், நீதானே என் பொன் வசந்தம். அந்த படத்தினுடைய பாடல்கள்லேருந்து அதை மேக் பண்ண விதம் அது வேறு உலகம். அது மாதிரியான ஒரு படமாகவே இன்னொரு படம் எடுத்தால் கூட நான் ரொம்ப ரசிப்பேன். பட் நம்மளுக்காகலாம் படம் எடுக்க முடியாது. பட் இந்த படம் க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட்ன்றது மட்டும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது தெரிகின்றது. எனிவே என்னை நோக்கி பாயும் தோட்டா, அச்சம் என்பது மடமையாடா போன்ற படங்கள்லேருந்து இது வேறுபட்டு ரசிகர்களுடைய ஏகோபித்த ஆதரவை இந்த திரைப்படம் பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசையெல்லாம். தனுஷ்
அவருடைய பாட்டை வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. வழக்கம் மாதிரி கௌதம் மேனனுடைய படங்களில் வர்ற பிரிட்டி குட் லுக்கிங் மேகா ஆகாஷ் வந்து ரொம்ப பிரிட்டியாக இருக்காங்க. டயலாக்ஸில் என்ன சொல்கிறது, கவிதையாக பேசுகிற காதலாக பேசுகிற டயலாக் இல்லை, ஆனால் வந்து பிரச்சனைகளோட அழுது புலம்புற டயலாக் தான் அவங்களுக்கு வந்து இந்த டீசரில் நம்மளுக்கு தெரியுது. எனிவே இந்த திரைப்படம் வெற்றியடைய ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் சினிமா பற்றிய செய்திகள் அறிய இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் 2016 ஆண்டின் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் உரித்தாகுக. நன்றி, வணக்கம்.